பாரத தேவி வார பதிப்பு பார்த்திங்கன்னா 1939 வாராவை ஆசிரியராக கொண்ட புதிய வார பத்திரிகை பாரத தேவி. அப்போ வாரா அமிர்தம் அப்படிங்கிறத அவர் தான் பாரத தேவியோட ஆசிரியர். பாரத தேவி சிறுகதை வளர்ச்சிக்கு செலுத்திய பங்கு அது நிறுவனத்தார் எதிர்பார்த்த வகையில் அமையவில்லை. இதில் சீசு செல்லப்பா, கூப்பாரா, பி.வி. சுப்பிரமணியம் மூவரும் உதவியாக இருந்தார்கள். கட்டுரை எழுதுவதில் வல்லவரான வாராவின் பாணியே இதில் தெளிவாக காணப்பட்டது. பாரத தேவியின் நோக்கமே காந்திஜியின் தத்துவத்தை விளக்குவதுதான். அப்போ பாரத தேவியோட நோக்கம் என்னது? காந்திஜியோட தத்துவத்தை விளக்குவதுதான். அத்துடன் நமது முன்னோர்கள் பல விஷயங்களை பற்றி அற்புதமாகவும் துணிவுடனும் யோசித்திருந்தார்கள். அவர்கள் சந்ததியில் பிறந்த இந்த தலைமுறை தமிழர்கள் துணிவுடன் எதையும் யோசிக்க வேண்டும் என்றும் சுயராஜ்யம் அதன் மூச்சுக்காற்று என்றும் வார ஆரம்பத்திலேயே பத்திரிகையின் கொள்கைகளை விளக்கியிருந்ததால் சிறுகதை மணிக்கொடியை விட வாரா மணிக்கொடி சூழ்நிலை மீண்டும் தோன்றுவதற்காக தான் வாய்ப்பு இருந்தது. இருந்தும் இந்த பத்திரிகையில் உதவியாசிரியராக இருந்த பி.வி. சுப்பிரமணியம் ஒரு இலக்கிய மாணவன் என்ற தகுதியில் பல நல்ல சிறுகதைகளை எழுதி பிரசுரித்தார். ஆங்கில இலக்கியத்தில் விசேஷ திறமை பெற்ற பி.வி.எஸ். சிறுகதையின் வடிவத்தை நன்றாக உணர்ந்து அசோகன் முடிவு, காற்றில் மிதந்த சருகுகள், நெஞ்சில் பதிந்த நினைவுகள் போன்ற கதைகளை எழுதினார். அப்போ ஆங்கில இலக்கியத்தில் விசேஷ திறமையை பெற்ற அந்த பி.எஸ். சிறுகதையின் வடிவத்தை நன்றாக உணர்ந்து அசோகனோட முடிவு, காற்றில் மிதந்த சருகுகள், நெஞ்சில் பதிந்த நினைவுகள் இதெல்லாம் பி.வி.எஸோட சிறுகதை போன்ற கதைகளை எழுதினார். இதில் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் என்ற கதையில் நனவோட உத்தியில் மறக்க முடியாத பழைய நினைவுகளும் அவற்றின் பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முயலும் சங்கடமான நிலையும் விளக்கப்படுகின்றன. சம்பவ ஒருமையும் விளைவு ஒருமையும் இந்த கதையில் சிறப்பாக இருந்தன. அடுத்து கல்கி ஆனந்த விகடனுக்கு அளப்பரிய செல்வாக்கை ஏற்படுத்திய வாசகர் கூட்டத்தையும் எழுத்தாளர் ஆர்வத்தையும் பெருக வைத்த ரா. கிருஷ்ணமூர்த்தி விகடனின் உரிமையாளர் எஸ். வாசனுடன் அபிப்பிராய பேதம் காரணமாக அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி தன்னை வளர்த்த அவரது புனைப்பெயர் கல்கி என்ற பெயரிலே ஒரு புதிய சஞ்சிகையை ஆரம்பித்தார். பத்திரிகை நடத்துவது என்பது லட்சியத்துக்காக என்று இருந்தாலும் அந்த லட்சியத்தை நிலைப்படுத்த அதற்குரிய வருமானத்தையும் தேடிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கு விளம்பரமும் மற்றும் செயல்களும் வணிக முறையில் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையான அமைப்பு முறைதான் ஆனந்த விகடனை இன்று வரையும் ஒரு ஸ்தாபனமாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. எஸ். வாசனின் வியாபார தந்திரம் மாத்திரமல்ல, அவருக்கு துணையாக விளம்பர நிர்வாகியாக உழைத்த சதாசிவத்தின் திறமையும் தான் விகடனில் வெற்றிக்கு காரணமாயிருந்தது. கிருஷ்ணமூர்த்தி விகடனிலிருந்து விலகியதும் சதாசிவம் கூடவே வெளியேற இவருடைய கூட்டு முயற்சியில்தான் கல்கி என்ற இதழ் 1941 ஸ்தாபிதம் பெற்று இன்று வரை வளர்ந்தது. சிறுகதை மூலமும் நகைச்சுவை கட்டுரைகள் மூலமும் தமது இலக்கிய வாழ்க்கையை வளர்த்தி கொண்ட கல்கி புதிய பத்திரிகையில் சிறுகதைகள் அதிகமாக எழுதவில்லை. பத்திரிகையின் முதல் இதிலேயே கடமைக்காக கமலாவின் கல்யாணம் என்ற தலைப்பில் ஒரு கதை எழுதி வெளியிட்டிருந்தார். இதில் கல்கியில் கானா சுப்பிரமணியம், சிதம்பர ரகுநாதன் இருவரும் அடிக்கடி கதைகள் எழுதினார்கள். புதிய எழுத்தாளர்களில் விந்தன், ரா. பாலகிருஷ்ணன், து. ராமமூர்த்தி ஆகியோரின் கதைகளும் வெளியிடப்பட்டன. முக்கியமாக பார்த்திங்கன்னா தொடர்கதைகளுக்கே கல்கி இடம் கொடுத்து வந்தது. அதிலையும் கல்கியின் சொந்த படைப்புகளான பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் போன்ற அவரது நீண்ட கற்பனை காவியங்கள் வெளிவர கல்கி சஞ்சிகைகள் உபயோகமாக இருந்தது. கலாமோகினி 1942 மணிக்கொடி ஏற்படுத்திய பாதிப்பில் தமது இலக்கிய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பத்திரிகை நடத்த எவ்வித அனுபவமோ திட்டமே இல்லாமல் முன்வந்தவர்களில் ஒருவர் திருச்சியில் ஆர்ச் ஜோசப் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாணவர் வீரா ராஜகோபாலன் ஏதோ கையில் இருந்த காசை கொண்டு கலாமோகினி என்ற பெயரில் பட்சத்துக்கு ஓர் இதழ் என்ற வகையில் ஆரம்பித்து பிச்சமூர்த்தி, கூப்பாரா, பேக்கோ, சுந்தரராஜன் சிட்டி ஆகியோரது கதைகளுடனும் தனது சொந்த கட்டுரைகளுடனும் சாலிவாகன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகளுடனும் ஒரு சலசலப்பை உண்டாக்கினார். அசாத்திய துணிவும் எரித்தனல் போன்ற வார்த்தை சாதுரியம் கொண்ட அவரது கவிதைகளும் கட்டுரைகளும் கல்லூரி முதல்வரின் கோபத்தை தூண்டிவிட்டதும் உண்டு. சிறுகதைகளை விட இலக்கிய சர்ச்சைகள் பலவற்றுக்கு கலாமோகினி களமாக இருந்தது என்றாலும் கூப்பாராவின் சிறந்த சிறுகதைகள் சில ஆற்றாமை போன்றவை.
அந்த பத்திரிகையில் தான் வெளிவந்தன. கவிதை வகையில் சாலிவாகனன் எழுதியவை மரபு கவிதைகளுக்கும் புது கவிதைகளுக்கும் இடையில் தோன்றிய மாற்ற நிலையை எடுத்து காட்டின. சிறுகதைக்காக ராஜகோபாலன் ஆற்றிய சேவையில் அவர் பிச்சமூர்த்தியின் 18ஆம் பெருக்கு கதை தொகுப்பை வெளியிட்டதை குறிப்பிட வேண்டும். ராஜகோபாலன் சிறுகதைக்காக ராஜகோபாலன் ஆற்றிய சேவையில் அவர் பிச்சமூர்த்தியின் 18ஆம் பெருக்கு கதை தொகுப்பை வெளியிட்டதை குறிப்பிட வேண்டும். வேரோட்டம் என்ற மிகச்சிறந்த தொடர் நாவலை கூப்பாரா இந்த கலாமுகுனி இதழில் தான் எழுதினார். வேரோட்டம் என்ற மிகச்சிறந்த தொடர் நாவலை கூப்பாரா இந்த கலாமுகுனி இதழில் தான் எழுதினார். நாவல் முற்று பெறாமல் நின்றுவிட்டது. மிகுந்த பொருள் நஷ்டத்துடன் கலாமுகுனியும் 1948 மறைந்துவிட்டது. ஆனால் ராஜகோபாலன் கவலைப்படவில்லை. கிராம ஊழியன் 1943 1947 வரைக்கும் இலக்கிய வளர்ச்சிக்காக பத்திரிகையை பயன்படுத்தும் முயற்சி திருச்சியில் கலாமுகுனியில் இருந்து திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள துறையூரில் ஏற்கனவே பொது விஷயங்களை பொருளாக கொண்டு நடந்து நின்று போயிருந்த கிராம ஊழியன் என்ற பத்திரிகைக்கு பரவியது. அதன் ஆசிரியர் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் திருலோக சீதாராமும் அதை ஒரு முழு இலக்கிய பத்திரிகையாக மாற்றி நடத்தும் முயற்சியை மேற்கொண்டார்கள். கலாமோகினியில் பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும் சிட்டியும் மற்றும் பலரும் எழுதி கொண்டிருந்தாலும் கூப்பாரா ஒருவர்தான் வேறு பொறுப்புகள் எதுவுமில்லாமல் கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி நிலையம் என்ற பெயரில் புத்தக வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தார். அவரை அணுகி கிராம ஊழியனுக்கு கௌரவ ஆசிரியராக அழைப்பதென்ற சிட்டியுடன் கலந்து ஆலோசித்து ரெட்டியாரும் சீதாராமும் முடிவு செய்தார்கள். கூப்பாராவும் சம்மதிக்கவே 1943 ஆகஸ்ட் மாதத்தில் அவருடைய கௌரவ ஆசிரியர் பொறுப்புடன் கிராம ஊழியன் வெளிவந்தது. விரைவில் கூப்பாரா முழுநேர ஆசிரியராக நியமனம் பெற்றவுடன் கிராம ஊழியன் இலக்கிய அந்தஸ்து உயர்ந்தது. மணிக்கொடியின் வாரிசு போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியது. அந்த சூழ்நிலை சிறப்பட்டு வரும் சமயத்தில் 1944 ஏப்ரலில் கூப்பாரா அமரராகிவிட்டார். அவர் இடத்தில் வள்ளிக்கண்ணன் ஆசிரியராக கிராம ஊழியன் மேலும் 3 ஆண்டு காலம் இலக்கிய சேவை செய்தது. கிராம ஊழியன் இலக்கிய பணியில் ஒரு முக்கியமாக அம்சம் என்னவென்றால் மறுமலர்ச்சி இலக்கிய படைப்பில் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் அந்தஸ்தில் சிறுகதைகளும் கவிதைகளும் எழுதிய ஈழத்து எழுத்தாளர்களின் படைப்புகளும் வரவேற்று வெளியிட்டதாகும். ஏற்கனவே மணிக்கொடியில் இலங்கையர்கோன் சிறுகதைகள் சில வெளிவந்தன. பின்னர் கலைமகளில் இலங்கையர்கோன், சி. வைத்தியலிங்கம், சம்பந்தன் ஆகிய மூவரது கதைகளும் அடிக்கடி வெளிவந்து கொண்டிருந்தன. இப்போது கிராம ஊழியன் இலங்கையர்கோன், சி. வைத்தியலிங்கம், சோதி, நாவலையூர் சோ. நடராஜன், ராஜ அயோரத்தினம், நாவற்குழியூர் நடராஜன், மகாகவி கா. இ. சரவணமுத்து ஆகியோரது படைப்புகள் வெளிவர இடம் கிடைத்தது. 1944ஆம் ஆண்டு தீபாவளி சமயத்தில் கிராம ஊழியன் ஆண்டு மலர் வெளியிட்ட போது அந்த அமைப்பை பற்றி வள்ளிக்கண்ணன் பின்வரும் தகவலை தருகிறார். தமிழ்நாட்டில் மலர்கள் பலவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, மகாகணம் சாஸ்திரியார், மாண்புமிகு மந்திரியார் என்ற பெரியவர்களின் எழுத்துக்களை முதலில் வெளியிட்டு சிறப்பிப்பதையே ஒரு மரபாக வளர்த்து கொண்டிருந்த காலத்தில் கிராம ஊழியன் தனது ஆண்டு மலரில் இலங்கை சோ. தியாகராஜன் என்ற எழுத்தாளர்களின் கட்டுரைக்கு முதலிடம் கொடுத்தது. தியாகராஜன் எழுதிய கட்டுரையின் பெயர் இலக்கிய வியாபாரம். அந்த நாளில் திடீரென்று புற்றீசல்கள் போல தமிழ்நாட்டில் பல பத்திரிகைகள் பற்பல பொருளற்ற பெயர்களில் வெளிவந்த காட்சியை கிண்டலோடும் நகைச்சுவையுடனும் விவரித்தது அந்த கட்டுரை. கலாமுகினியிலோ கிராம ஊழியனிலோ புதுமைப்பித்தன் கதைகள் வந்ததாக தெரியவில்லை. ஊழியனில் அவரது கவிதைகள் வந்துள்ளன. சந்திரோதயம். கலாமுகினி, கிராம ஊழியன் இரண்டும் தங்கள் பங்கை செலுத்திவிட்டு மேலும் முன்னேற முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த போது சந்திரோதயம் என்ற பெயருடன் இயங்கிய ஒரு பழைய பத்திரிகைக்கு மறுவடிவம் கொடுத்து இலக்கிய பத்திரிகையாக மாற்றினார்கள். இந்த புதிய உருவத்துக்கு கானா சுப்பிரமணியம் ஆசிரியராகவும் சி. செல்லப்பா துணை ஆசிரியராகவும் இருந்தார்கள். இவர்கள் இருவரை தவிர ஏற்கனவே இவர்கள் நண்பராயிருந்த புதுமைப்பித்தன், பிச்சமூர்த்தி, சிதம்பர சுப்பிரமணியன், லாசா ராம அமிர்தம், சிதம்பர ரகுநாதன், தி. ஜானகிராமன், சுவாமிநாதன், ஆத்ரேயன் முதலியவர்களும் கதைகள் எழுதி கொடுத்தார்கள். ஆயினும் சிறுகதை வளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலையை இந்த பத்திரிகையும் வளர்க்க இயலவில்லை என்பதை துணையாசிரியர் செல்லப்பாவே பின்னர் விளக்கியிருக்கிறார். இலக்கிய அம்சங்கள் சூறாவளியை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் போதிய அளவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல சில கதைகள் கவிதைகள் வந்தன என்பதற்கு மேல் சூழ்நிலை கோஷ்டி என்று சொல்ல எதுவும் இல்லை என்பது செல்லப்பாவின் மதிப்பீடு. முல்லை 1946 சந்திரோதயம் நடைபெற்று கொண்டிருந்த போது முல்லை பதிப்பகம் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்த முத்தையா என்பவர்
அப்போ முல்லை பதிப்பகம் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்த முத்தையா என்பவர் முல்லை என்ற பெயரிலேயே மாதம் ஒரு புத்தகம் என்ற வகையில் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதற்கு தோமுசி ரகுநாதனே ஆசிரியராக ஏற்பாடு செய்தார். ரகுநாதன் கையில் இந்த பத்திரிகை சலசலப்புடன் ஆரம்பித்ததாயினும் நெடுநாள் நீடிக்க முடியவில்லை. வியாபார அம்சம் எதுவுமில்லாமல் ஆரம்பிக்கப்படும் எந்த பத்திரிகையும் வளர முடியாது. ஆரம்பத்தில் ரகுநாதனின் நட்புரிமையில் புதுமைப்பித்தன், ராமாமிர்தமும் முதலியவர்கள் சில கதைகள் எழுதி கொடுத்தார்கள். கிராம ஊழியன் மறைந்த ஓராண்டுக்குள் கூப்பாராவின் அடிச்சுவட்டில் இலக்கிய பணி மேற்கொண்ட M.V. வெங்கட்ராம் கரிச்சான் குஞ்சு இவருடைய முயற்சியின் பயனாக கும்பகோணத்திலிருந்து தேனி என்ற பெயரில் மறுமலர்ச்சி இலக்கிய பத்திரிகை வெளிவந்து ஓராண்டு காலம் மட்டுமே நடைபெற்று நின்றுவிட்டது. இந்த பத்திரிகையும் சிறுகதைக்கென்று தனியாக ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் பல சிறுகதைகளை வெளியிட்டு அந்த வடிவத்தின் வளர்ச்சிக்கு தன்னாலான பங்கை செலுத்தியது. தி. ஜானகிராமன், சுவாமிநாத ஆத்ரேயின், பராங்குசம், ரகுநாதன் முதலியோரும், மணிக்குடி எழுத்தாளர் பிச்சமூர்த்தி, பேக்கர் சுந்தரராஜன் போன்றவர்களும் கதை எழுதி உதவினார்கள். இந்த பத்திரிகையில் ஒரு புதுமை, கதை எழுதியவர்கள் அவ்வப்போது சக எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தது. கும்பகோணத்து நண்பர்கள் பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன் ஆகிய இருவரில் தொடர்பில் மணிக்குடி இதழில் வெங்கட்ராம் எழுதிய கதைகள் சிட்டுக்குருவி மணிக்குடி இதழில் வெங்கட்ராம் எழுதிய கதைகள் சிட்டுக்குருவி, தத்துப்பிள்ளை, சித்தக்கடல் என்பன. இவர் கதைகளில் நுட்பமான உணர்வு நிலைகள் அதிகமாக காணப்படும். இவர் எழுதிய கதைகள் 6 தொகுப்புகளாக வெளிவந்திருக்கின்றன. தமிழ் இலக்கிய வரலாற்றில் மணிக்குடி ஒன்றுதான் சிறுகதைக்கென்ற சிறப்பாக நடத்தப்பட்ட பத்திரிகை என்று உண்மையை மேற்காட்டிய பத்திரிகையில் தோற்றமும் இயக்கமும் எடுத்துக்காட்டின. இந்த நிலையில் 1950இல் ஒரு இலக்கிய ரசிகர் பழைய மணிக்குடியை மீண்டும் நடத்தலாம் என்ற நோக்கத்துடன் இதற்கு பண உதவி செய்ய முன்வந்தார். இதற்கிடையில் சினிமா துறையில் சேர்ந்திருந்த ராமையா ஓய்வாயிருந்ததால் அவருடைய ஆசிரியராக கொண்டு புதிய மணிக்குடி 5-6 மாதங்கள் தான் நடத்த முடிந்தது. சிட்டி செல்லப்பா, ராமாமிர்தம், ஜானகிராமன் போன்ற பழையவர்களும் மற்றும் சில புதிய எழுத்தாளர்களும் இதில் கதைகள் எழுதினார்கள். அதற்கு பிறகு ராமையா ஆனந்த விகடன் பத்திரிகையில் வாரம் தவறாமல் 1 வருட ஒப்பந்தத்தில் 52 வாரம் தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி கொடுத்தார் என்பது அவரது சாதனை. சிறையில் இருந்தவாறே ஓகேன்றி வாரம் கதை எழுதிய போலதான் இந்த சாதனையும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக இலக்கிய நோக்குடன் தோன்றிய வேறு சில பத்திரிகையின் ஹனுமான், ஹிந்துஸ்தான் போன்ற